ஒரு காதல். ஏங்க என்னங்க ஆச்சு? எனக்கு பஸ்ல ஏறினாலே வாமிட் வந்துருங்க. அதான் கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் வேற இடத்துல போய் உட்காந்துக்குங்க. நான் உங்க மடியிலேயே எடுத்துருவேன். என்னங்க சொல்றீங்க? மடியிலேயே வாமிட் எடுப்பீங்களா? ஆமாங்க, போன முறை பஸ்ல வந்தப்போ பக்கத்துல இருந்தவங்க மடியிலேயே வாமிட் எடுத்துட்டேன். நான் என்னங்க பண்ணுவேன்? தெரியாம நடந்துருச்சு. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா சொல்றேங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா சொன்ன மாதிரி நம்ம மடியில வாமிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க போலயே. பேசாம வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். நல்லா வேணும். நான் இங்க வந்து உட்காருன்னு சொன்னதுக்கு திமிரா பேசிட்டு போனல, இப்ப நல்லா அவஸ்தைப்பட. நீ எப்படியும் இங்கதான் வந்தாகணும். வா வச்சுக்கிறேன். இது வேற எங்கேயுமே சீட் இல்லையே. சூர்யா சார் பக்கத்துல தான் இடம் இருக்கு. நாம தான் அவரை கூப்பிட்டப்ப கெத்தா வந்துட்டோமே. இப்ப எப்படி போய் கேக்குறது? இந்த மனுஷன் கேவலமா பேசுவாரே. டிக்கெட் 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 வாங்கிட்டீங்களா நீங்க? எடுத்தாச்சு சார். நீங்க எங்க போகணும்? சத்தியமங்கலம். அப்படிங்களா சார்? ஆமா, உங்க கூட வந்தவங்க எங்க? தோ முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகே சார். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். வேற வழி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கும் வாமிட் வந்தாலும் வந்துடும். அதனால கௌரவம் பார்க்காம சூர்யா சார் பக்கத்துல போய் உட்கார்ந்துட வேண்டியதான். ஹலோ, கொஞ்சம் இரு. நான் கூப்பிட்டப்போ வராம அங்க போய் உட்கார்ந்த. இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன திமிரா? உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுவியா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. பக்கத்துல இருக்க லேடி வாமிட் பண்றாங்க. அதனால என்னால அவங்க பக்கத்துல உட்கார முடியல. அதான் இங்க வந்த. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அங்க உட்கார முடியலன்னா வேற எங்கேயாவது போய் உட்காரு. என்கிட்ட எதுக்கு வந்து உட்காரணும்? எனக்கு ஒண்ணு உங்க கூட உட்கார்ந்து வரணும்னு ஆசைலாம் இல்ல. வேற எங்கேயும் இடம் இல்லாததுனாலதான் இங்க வந்து உட்கார வர. இது ஒண்ணு உங்க ஜமீன் குடும்பத்து பஸ் இல்ல. இது எல்லாருக்கும் பொதுவானது. அதனால நான் எங்க வேணா உட்காரலாம். அதெல்லாம் முடியாது. எப்ப நான் கூப்பிட்டப்ப என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போனியோ அங்கேயே போய் உட்காரு. இடம்லாம் கொடுக்க முடியாது. போய் அங்கேயே உட்காரு. அப்போ உட்கார விட மாட்டீங்கல்ல? விட மாட்டேன். நீ போலாம். அப்படின்னா நான் இங்க கீழே உட்காந்துக்கிறேன். கண்டக்டர் வந்து கேட்டா நீங்க இடம் கொடுக்கலன்னு சொல்றேன். அப்ப அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. அப்படியெல்லாம் பண்ணாத. வந்து உட்கார். அந்த பயம் இருக்கட்டும். நான் சொல்றேன் மச்சி, அவங்களுக்குள்ள கண்டிப்பா இப்ப ஊழல் தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப கொஞ்சமா சமாதானம் இருக்காங்க. ஊருக்கு போய் சேரத்துக்குள்ள மொத்தமா சமாதானமாகி ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கிட்டே போவாங்க. அம்மா, கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி எடுத்து கொடுமா. இத தரங்க. இந்தாங்க. ஐயோ பாத்துங்க, மெதுவா குடிங்க. போதுமா? போதுமா? போதும்ல? போதுமா? பத்து நிமிஷம் வண்டி நிற்கும். சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க.
போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஓகே வாடா. பேரர் இங்க வாங்க. டேய் மச்சான், யாராருக்கு என்னன்னு சொல்லுடா. சார் சொல்லுங்க சார். ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு பட்டர் நான், இதெல்லாம் இருக்குல்ல? இருக்குங்க. சரி கொண்டு வந்துடும். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நானே ஆர்டர் பண்ணிக்க எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கிட்டு சாப்பிடு. ஏதோ சீனியர் ஆச்சே ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இன்னமும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. அப்படியே ஒரு பெப்பர் சிக்கன். ஓகே சார். மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு 2 சப்பாத்தி கொண்டு வாங்க. ஓகே மேடம். சார் என்ன சாப்பிட்றீங்க? 2 சப்பாத்தி, 2 நான் ரோட்டி, ஒரு பெப்பர் சிக்கன், தந்தூரி குவார்டர் பிளேட். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, பஸ் கிளம்பிட போகுது. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சொல்லாமல் பஸ்ஸு கிளம்பாது. நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். ஓகே. அப்படின்னா கடையில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் 2 பிளேட் கொண்டு வாங்க. அப்புறம் ஏதாவது வேணும்னா சொல்கிறேன். சரிங்க சார். ஏற்கனவே லிஸ்ட் பெருசா இருக்கு, இதுல இன்னும் வேற ஆர்டர் பண்றாரா? மேடம் இந்தாங்க. தேங்க்யூ. உங்கள் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு சார், நான் கொண்டு வரேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அப்பா, மனுஷன் என்ன இப்படி சாப்பிடுறாரு? இனிமே லைஃப்ல சாப்பாடே கிடைக்காதுங்கிற மாதிரி சாப்பிடுறாரு. சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே மோசமா மாறிட்டாரு. எதுக்கு நான் சாப்பிடும்போது அப்படி பாக்குற? இல்ல முன்ன பின்ன சாப்பாட பார்க்காத மாதிரி இப்படி கட்டுறீங்களே, அதான் பாக்குறேன். இதோ பார், நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன், அது ஏன் இஷ்டம். நீ எனக்கு காசு கொடுக்க போற? நான் தானே காசு கொடுத்து சாப்பிட போறேன். அதனால ஒன்றும் கவலைப்படாம நீ சாப்பிடு. இல்ல எல்லாத்தையும் நீங்க ஒருத்தரை சாப்பிட்டு காலி பண்ணிட்டா பாவம் மத்தவங்க சாப்பிடாம போவாங்கல்ல, அதான் கவலைப்படுறேன். அண்ணா, ஹேண்ட் வாஷ் எங்க பண்ணணும்? அந்த பக்கமா? அண்ணா 2 சப்பாத்தி. 30 ரூபா கொடுங்கம்மா. என் பில் எவ்வளோங்க? என்ன சாப்பிட்டீங்க சார்? 2 சப்பாத்தி, 2 நான் ரோட்டி, ஒரு பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் தந்தூரி ஒரு குவார்டர் பிளேட். சார் 750 ரூபா ஆகுது சார். ஓ பரவாயில்லையே, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஹலோ, என்னங்க ஆச்சு? சும்மா பாக்கெட்டில் கையை விட்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க, பாக்கெட் கிழிஞ்சு போயிட போகுது. இல்லை, பாக்கெட்டில் தான் பர்ஸ் வச்சிருந்தேன், இப்போ பார்த்தா காணும். அதான். யோ, எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? சும்மா கெடா மேச மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் காசு இல்லாமல் சாப்பிட வந்துட்டியா? தம்பி இங்கே வாப்பா. இதோ வரேன். சொல்லுங்கண்ணே. ஏன்பா
காசு இருக்கா இல்லையான்னு கேட்காம எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு கொடுத்துருவியா? இப்போ காசு இல்லைங்கிறான் பாரு. அண்ணே, இந்த ஆள் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போதே எனக்கு லேசாக சந்தேகம் வந்துச்சு. ஆனால் நான் தான் நல்ல வலுவான கஸ்டமரோன்னு நினச்சி ஏமாந்துட்டேன். டைம் ஆச்சு, எல்லாம் வாங்க, வண்டி கிளம்ப போகுது. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க சார். சார், பஸ் புறப்பட போகுது. நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். நெக்ஸ்ட் டைம் இந்த வழியா வரும்போது கண்டிப்பா பணத்தை கொடுத்துட்றேன் சார். எப்போ? அடுத்த வருஷம் இந்த வழியா வருவேன். அது வரைக்கும் நான் ஒரு பஸ்ஸா ஏறி இறங்கி பார்த்துட்டு இருக்கணுமா? போலீஸ்கார மாதிரி கடாமீசை வச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்றியா? யோ, பார்த்து பேசு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சார், சார், இவர் எவ்வளவு பணம் தரணும்? 750 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்றாருமா. நான் கொடுத்துட்றேன், இவர் அனுப்புங்க. இந்த ஆள் உங்களுக்கு வேண்டி வரா? இல்ல, இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பஸ்ல என் கூட வந்தாரு. இவரு காசு கொடுக்க முடியாம நிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கா, அதான் ஹெல்ப் பண்றேன். அட என்னம்மா நீ இந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து உதவி பண்ற அளவுக்கு இருக்க. ஆனா இந்த ஆளை பாரு, டிப் டாப்பா இருந்துக்கிட்டு எப்படி ஏமாத்து பேர் வழியா இருக்கான்னு பாருங்க. என்ன முறைக்கிற? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பிளேட் கழுவ விட்டுருப்பேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கம்பீரமா இப்படி கடாமீசை வச்சுக்கிட்டு சும்மா கட்டுமஸ்தா இருக்கியே, என்ன ஊர்ல எங்கேயாவது கசாப் கடை வச்சிருக்கியா? எல்லாரும் வந்தாச்சா? வண்டி எடுக்கலாமா? போலாம். ரைட். ஹலோ, இப்ப எதுக்காக இப்படி சிரிக்கிற? உனக்கு ஏதாவது பைத்தியம் முத்திடுச்சா? ஒண்ணு தண்ணிய குடி, இல்லைன்னா சரி. ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்காத. அது ஒண்ணும் இல்ல, அங்க நடந்தது நினைச்சா சிரிப்பா வருது. நான் என்ன பண்ணுவேன்? அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல, எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நாம யாருங்கிற விஷயம் தெரியக்கூடாது. இதே பழக்கத்தோட எல்லா இடத்துலயும் பேசினா நிலைமை சிக்கலாயிடும். அதனால வாங்க போங்கன்னு பேசு, புரியுதா? ஓகே, நான் வாங்க போங்கன்னு பேசுறேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேனாங்க, நீங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. உங்களை பார்த்து அந்த ஹோட்டல்காரன் கசாப் கடை வச்சிருக்கியான்னு கேட்டுட்டானேங்க. அதை நினைச்சாலே ஒரே சிரிப்பா வருதுங்க. இங்க பாரு, இப்படி ஓவரா நக்கல் பண்ணி சிரிக்காத. எல்லாரும் உன்னை லூசு நினைச்சு பாக்குறாங்க. என்ன யாரும் லூசுன்னு நினைக்க மாட்டாங்கங்க. ஆனா உங்களை கடைக்காரன் கேட்டானே ஒரு கேள்வி, அதை என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது. அப்படியே உங்க முகம் போன போக பார்க்கணுமே. அப்பயே ஒரு போட்டோ எடுத்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். எனக்கு தான் தோணாம போச்சு. என்ன பார்த்து ஒருத்தன் அப்படி கேட்டான்னா கண்டிப்பா அவன் மென்டலா தான் இருப்பான்.
அவன் சொன்னதை கேட்டு நீ சிரிக்கிறேன்னா நீ ஒரு அரை மென்டலா தான் இருக்கணும். அதுல சந்தேகமே இல்லை. இந்த மீசையோட வேல்யூ என்னன்னு உங்களுக்குலாம் தெரியல. இது என்ன கெத்தான மீசை தெரியுமா? இது நம்ம தமிழனோட அடையாளம், போலீஸ் கெத்து. அத நீங்களே சொல்லிக்க கூடாது, பாக்குறவங்க சொல்லணும். பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுதோ அதான் உண்மை. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் நல்லா பாக்குறேன். எனக்கும் அவன் சொன்ன மாதிரி அசல் கசாப் கடைக்கார மாதிரியே தெரியுது. இத்தனை நாளா இதை பார்க்காம ஏமாந்துட்டேனே. தேங்க்ஸ் மச்சான். ரொமான்ஸ் செமையா பில்டப் ஆகுது போல. சிரிக்கிற சிரிப்புல வண்டி குலுங்குதுடா. சொன்ன மாதிரி ஊரு போய் சேரத்துக்குள்ள ஒருத்தர் முடியல ஒருத்தர் படுத்துருப்பாங்க பாரு. என்னாச்சுன்னா முன்னாடி ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போல. எங்கண்ணா முன்னாடியாண்ணா? போய் பாருங்க. என்னாச்சு? எதுக்கு பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஒரு நிமிஷம் இரு, பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? தெரியலடா, லைனா வண்டிங்க மட்டும் நிக்குது. அண்ணா என்ன பிரச்சனை? எதனால பஸ் நிக்குது? என்னன்னு தெரியல தம்பி. முன்னாடி வண்டிங்க நிக்குது, ரோடு பிளாக் ஆயிருக்குன்னு தெரியுது. இங்க எதுவும் ரயில்வே கேட் இருக்கான்னு தெரியல. ஏப்பா, எதனால ரோடு பிளாக் ஆயிருக்கு? என்ன பிரச்சனை ஏதாவது தெரியுமா? தெரியல சார், இந்த ஏரியா பேர் என்னன்னு தெரியல. ஆனா இங்க எப்ப பார்த்தாலும் ஜாதி கலவரம் நடக்கும் சார். நான் ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவம் பட்டிருக்கேன் சார். கலவரம் நடந்தா எல்லாரும் ரோட்டை மறிச்சு அட்டகாசம் பண்ணுவாங்க சார். இவங்களுக்கு வேற வேலையா இல்லையாடா? எதுக்கு எடுத்தாலும் கலவரம் பண்ணிக்கிட்டு. அப்படி என்னதான் இவங்களுக்கு ஜாதி வரியோ தெரியலடா. ஜாதி கலவரம் பண்றவங்களெல்லாம் ஆர்மியை வர வச்சு சுட்டு தள்ளணும்டா. டேய் மெதுவா பேசுறா. இந்த ஏரியாக்காரங்க கேட்டா அவ்வளவுதான். இப்போதைக்கு ரோடு கிளியர் ஆகாது, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க. இங்க பக்கத்துல ஊர்ல ஏதோ ப்ராப்ளமா, அதான் வண்டி எல்லாம் திருப்பி விடுறாங்க. நாமளும் வேற வழியில போயிடலாம். எல்லாரும் வண்டியில் ஏறுங்க. போங்க போங்க, போடா சீக்கிரம் ஏறுங்க போலாம். பண்றதோ ஜாதி கலவரம் நிக்க போலாம். தள்ளுமா, பார்த்து போங்க. என்ன ஏதோ கலவரம்னு சொல்றாங்க, என்ன பிரச்சனையா? யாருக்கும் சரியா தெரியல. நிறைய வண்டி ரோடு பிளாக் பண்ணி நிக்குது. மொத்தத்துல ஏதோ இஷ்யூ போகுதுன்னு மட்டும் தெரியுது. இப்போதைக்கு ரோடு கிளியர் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதான் குறுக்கு வழியில போய் மறுபடியும் மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணிக்கலான்னு வண்டியை திருப்பி விடுறாங்க.
நிறுத்துறா. என்ன வண்டி நிறுத்துன? வெளியில வா. இறங்கி வா. ஏய் வெளியே வா. வா வா. ஹலோ, யார் பண்ணீங்க? எதுக்காக பஸ்ஸை மறைச்சு நிறுத்துறீங்க இப்போ? ஏய் சத்தம் போட்ட உனக்கு 2 கையும் இருக்காது. ஆமா, நாங்க போற வரைக்கும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். சார் கோவப்படாதீங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏய் என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா? உள்ள போடா. போடா உள்ள. போடா உள்ள. தல்றா தல்றா. ஏய் சத்தம் போடாதீங்க. ஏய் போட்டீங்க அவ்வளவுதான். அமைதியா உட்காருங்க. ஏய் நீ நவரு. அண்ணா பாருண்ணா. தள்ளு. போனா போனா. ஏய் மூஞ்ச காட்டு. அண்ணா அங்க பாருண்ணா. அவசரப்படாதீங்க சார். ஏய் ஐஜி சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? அமைதியா உட்கார முடியாதா? உட்கார. நம்ம போலீஸ்னு காட்டிக்க கூடாது. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க அமைதியா தான் வேடிக்கை பார்க்கணும். இல்லைன்னா காரியம் கெட்டுரும். அங்க யார் பாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை நம்ம நல்லபடியா முடிக்கணும். அப்ப நம்ம அமைதியா தான் இருந்தாகணும். பொறுமையா இருங்க. ஏ மாப்பிள, அவங்க இந்த பஸ்ல இல்லடா. இல்லையா? சரி, எங்க போயிட போறாங்க? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள விட போறது இல்ல. இத பாரு, இந்த பஸ்ஸுக்குள்ள அவங்கள மாதிரி யார் இருந்தாலும் சரி, அவங்களையும் பிடிச்சி வெட்டுங்கடா. லவ் பண்றேன், காதல் எடுத்து கொண்டாடுறேன்னு ஒரு பையனும் பொண்ணை கூட்டிட்டு கிளம்ப கூடாது. இந்த பஸ்ஸுக்குள்ள லவ் ஜோடி யாராவது இருந்தா கண்டதுமா வெட்டி போடுங்கடா. தேடுங்கடா.